வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மன். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது கண்கள் பற்றி தான். கண் ரொம்ப முக்கியங்க உடலுக்கு. கண் பார்வை முக்கியம். கண் சீராக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எதையுமே சாதிக்கலாம். நம்ம தெரிஞ்ச ஒன்று தானே. இப்போது அதன் குறைபாடுகளை குணமாக்கும் இன்றைய தீர்வு எப்படி? ஒரே ஒரு வர்ணப்புள்ளி தாங்க. அது மட்டும் போதுமா? ஒரு முத்ரா. இன்னொன்று 2 நுண்ணழுத்த சிகிச்சை. இது 3 தாங்க. இது 3ல் சீராகும்னா சீராகும். கொஞ்சம் தொடர் முயற்சி வேணும். அந்த தொடர் முயற்சி எடுத்துட்டோம்னா அதை நம்ம வெற்றியின் ரகசியமே. நம்ம உடலை நாம் பாதுகாக்காம வேறு யாருங்க பாதுகாக்க போகிறாங்க? என் உடம்பு எனக்கு சொந்தம் இல்லையா? நான் தானே பராமரிக்கணும். இன்னைக்கு போகிற வேகத்தில் விட்டுட்டோம். கண்கள் பாதிச்சிடுச்சு. காலையில் எழுந்திரிச்ச உடனே கண் சிவந்து கிடக்கும். ஏன்? இரவு தூக்கம் கெட்டு போச்சு. பகல் தூக்கம் சிலர் தூங்குறோம். இரவு 9லேருந்து 3 வரை தூங்கணும்னு சொல்கிறோம். யாருமே கேட்குறாங்களோ இல்லையோ, நாம் இனிமேல் அதை செய்ய போகிறோம். இரவு 9லேருந்து 3 வரை நல்லா தூங்கணும்னு வச்சுங்களேன், உடல் கழிவு சீராக வெளியும். இந்த கான்செப்ட்டு மைண்டில் போட்டுக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது போட்டாலே போதும். சரி, இப்போது சப்ஜெக்ட் வரும். கண்கள் குறைபாடு என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கண்கள் புரை, கான்ட்ராக்ட் ஒன்று. இரண்டாவது கண்கள் வலி. ஒரு கண் வலிக்குது, 2 கண் வலிக்குது, கண் வீக்கம் இருக்குது, கண்ணில் தண்ணி வடிது, சிவந்து போகுது, பார்வை வேறுபடுது, கெட்ட பார்வை, தூர பார்வை, இதெல்லாம் சமநிலைப்படுத்தும். இப்போ நம்ம செய்யக்கூடிய அந்த 3 பயிற்சி தாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கண்களுக்கு பக்கத்தில் நரம்பெல்லாம் இருக்கும் தானே. எல்லாத்துக்கும் நரம்பு உண்டு, கண்கிட்ட நரம்பு இருக்குது. அந்த நரம்பை பராமரிக்கிறது யார் அப்படின்னா, பிட்யூட்டரி அப்படின்ற ஒரு கிளாண்ட். அவங்க தான் அந்த கண்களை பராமரிக்கிறாங்க. இங்கே உள்ளே இருக்காங்க. நேராக அந்த ஆக்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்கணையிலேருந்து நேராக உள்ள மூளைக்கு இடையில் இருப்பாங்க. சிறுமூளை பெருமூளைக்கு இடையில் இருப்பாங்க. அவங்க பட்டாணி அளவில் இருப்பாங்க. அது ஒரு சுரப்பி. அந்த சுரப்பி தான் நம்ம கண்ணினுடைய நரம்புகளை பாதுகாத்து கண்களை சீராக வச்சுக்கும். எப்பவுமே பிறப்புலேருந்து இறப்பு வரை அவங்க பராமரிப்பு குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ சொன்ன அத்தனை பிரச்சனைகள் இருக்கும். அந்த பராமரிப்பு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதுக்கு தான் இந்த வர்மப்புள்ளி. நேராக விஷயத்துக்கு வந்துடலாமா? இந்த மாதிரி பிரச்சனை வந்த உடனே இப்போ பெருவிரல் எடுத்துக்கலாமா? பெருவிரலுடைய முன்பக்கத்தில் இந்த வெள்ளை பகுதியில் கீழே ஒரு பகுதி பிரிஞ்சிருக்கு, மேலே ஒரு பகுதி, 2 பிரிவாக பிரிஞ்சிருக்கு. மேல் பகுதியினுடைய இப்போது பேனா எடுத்துட்டுன்னு வச்சுக்கலாம். பேனானுடைய பின்பக்கத்தை பென்சிலோடு எடுத்துக்கலாம். பின்பக்கத்தை மேல் பக்கத்தினுடைய அந்த மேல், அதாவது ஒரு பகுதி, 2 மேல் பகுதி அதில் மையத்தில் வச்சு லேசாக அழுத்தி விடுறோம். 1 நிமிஷம் பாருங்கள், விட்டு விட்டு அழுத்துறங்க. எந்த பிரச்சனை கண்ணில் இருந்தாலும் சரி, காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த பிரச்சனை இருக்குன்னா நேராக இந்த இடத்த அழுத்தலாம். நுண்ணழுத்த சிகிச்சை. உடனே என்ன செய்யணும் அப்படின்னா, கண் பார்வை பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 2 விரல் இருக்காங்க. இந்த 2 விரல் இருக்காங்களா? நுண்ணழுத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன். இங்கே ஒரு பகுதி, 2வது பகுதி, 3வது பிரிவை பிரிஞ்சிருக்கு. அதே மாதிரி 3 பிரிவுகள் இருக்குது. இந்த கீழ்பிரிவு அதில் மையப்பகுதி முன்பக்கத்தில் 1 நிமிடம் அழுத்தி விடுறோம், விட்டு விட்டு. அதே மாதிரி 2வது விரல், நடுவிரல் விட்டு விட்டு அழுத்துறோம். நுண்ணழுத்தம் சரியாக போச்சுங்களா? ஈஸி தானே இது. இப்படி நம்ம செய்யணும். ஏன்னா ஒரு 10 நாள் பயிற்சி தரேன், செஞ்சு பார்ப்போமே. இந்த 10 நாளுக்கான பயிற்சி இப்போ ஒன்று செஞ்சிட்டோம். இது 1, இது 1 நுண்ணழுத்தம். பேனா கீழே வச்சுட்டேன். அதுக்கடுத்து வர்மம், ஒரு வர்மம் சொன்னால, அது பேர் திவள்ளை வர்மம்னு ஒரு வர்மம். இப்போ நிப்பிள் இருக்கா? நிப்பிள்லேருந்து ஒரு 5 விரல், 1, 2, 3, 4, 5 விரல் இந்த இடதாங்க மேலே சுட்டு வரல வச்சுட்டுனா அப்படியே அழுத்தி விட வேண்டியதாங்க. 1, 2, 3 அந்த புள்ளியில் அப்படியே பார்த்தோம்னா ஒரு 2 நிமிடம் அழுத்தணுங்க. ரொம்பலாம் அழுத்தவில்லை. அந்த விரலுடைய அழுத்தம் எங்கே இருக்குது, அந்த அழுத்தம் தாங்க.
இது காலையில் செய்யலாம், மதியம் செய்யலாம், இரவு செய்யலாம், எப்போ நேரம் கிடையாது செய்யலாம். இப்போ நம்ம தரக்கூட பயிற்சி வந்து கண்டினியூ செய்யணும்னு அவசியம் கிடையாது. எப்பப்போ எது நேரம் இருக்கோ அப்போ செஞ்சுட்டே இருக்கலாம். வேலை செய்யும்போது செய்யலாம், ட்ராவல் போகும்போது செய்யலாம், எப்போ வேணால் செய்யலாம். இது ஒரு 2 நிமிடம் அழுத்தி விடணும். அழுத்தி விட்டு வளச்சுழல் லேசாக மேலேருந்து கீழே வளச்சுழல் ஒரு 18 எண்ணிக்கை செஞ்சுட்டு லேசாக தடை விடணும். இது வர்ம தூண்டல். நல்லா இருக்குல்ல இது? அதான் இது வர்மம். இன்னொன்று பிராண முத்ரான்னு ஒன்று இருக்குது. முத்ரா ஒன்று சொன்னல, இப்போ சுண்ட வரல எடுத்துட்டேன், மோதிர வரல எடுத்துட்டேன், அதே மாதிரி 2 வரல எடுத்துட்டேன்னா அதுக்கடுத்து பெரு வரல எடுத்துட்டேன். இது 3னுடைய டிப்பு நுனி வந்து தொட்டுட்டோம், மீது 2 வரல நீட்டிட்டோம். சரிங்களா? தெரியுங்களா? இதாங்க. அப்படியே இந்த கையினுடைய பகுதி வானத்தை நோக்கி வச்சுட்டு தொடையில் வச்சு வேண்டியதாங்க. முடிஞ்சால் கண்ணை முடிக்கலாம். அப்படியே மூடிட்டு என் கண்ணுக்காக நான் அந்த பயிற்சி செய்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே எந்த நேரம் வேணால் செய்யலாம், படுத்துட்டு மட்டும் செய்யக்கூடாது. ஒரு 10 நிமிடம், முடிஞ்சால் 20 நிமிஷம் கூட செய்யலாம். நல்ல பலன் கிடைக்கும். இதனால் நம்ம என்ன ஒதுக்குறது? தூங்கி எந்திரிச்சோடு செய்யலாம் இந்த முத்ரா, பிராண முத்ரா. அப்புறம் இன்னொரு நுண்ணழுத்தம் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வலது கை இருக்குல்ல, சுண்டு வரல இருக்குல்ல, மோதிர வரல இருக்குல்ல, சுண்டு வரலுக்கும் மோதிரலுக்கு இடையில வந்து கேப் இருக்குங்களா, அந்த கேப்லேருந்து லேசாக கீழே வந்தோம்னா ஒரு ரேகை, இருத ரேகைன்னு சொல்கிறாங்க. அதை இங்கேருந்து ஒரு விரலுக்கு கீழே இதாங்க, அப்படியே அழுத்தணும் பாருங்க. 1 நிமிஷம் அழுத்தணும். அதுக்கடுத்து ஒரு விரலுக்கு கீழே ஒரு 2 நிமிடம் அழுத்தணும். இந்த 2 புள்ளி என்ன அப்படின்னா கல்லீரல், அதை சார்ந்த ஒரு நண்பர் வந்து பித்தப்பை, கால் பிளாடர், 2 வன்மை பெறும். அவ்வளோதான். அப்போ 2 வன்மை பெற்றுட்டான்னு வச்சிங்களா, அவ்வளோதான், வெற்றி தான். கழிவுகள் சீராக வெளியேறும். கழிவுகள் சீராக வெளியேறும் போது இந்த கண்ணுக்கு தேவையான குளிர்ச்சியை தர போகிறோம், உஷ்ணத்தை சமநிலைப்படுத்த போகிறோம், அங்கே அதனோட குறைபாடுகள் சரி பண்ண போகிறோம், பிட்டுட்டரிகளை நல்லா வேலை செய்ய போகுது, இது நரம்புகள் வேலை செய்ய உள்ளதும். இது வந்து நுண்ணழுத்தம். இன்னொன்று இருக்குது, இது வந்து கண்டிப்பாக காலையில் செய்யக்கூடியது வந்து 10 நாட்களில். சூரியன் உதயமாகும்போது 10 நாள் மட்டும் ஒதுக்குனா போதும். சூரியன் உதயமாகும்போது ஒரு 7 நிமிஷம் சூரியனையே பார்க்கணும். 2 கண்கள் அப்படியே கண் இமைக்காமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். பார்த்துட்டே இருந்து அப்படியே 7 நிமிடம் முடிஞ்ச பிறகு இடது கை கண்ணில் மறைச்சி வலது கண்ணில் மறைச்சி அப்படியே கண்கள் மூடி கவனிக்கணும். கவனிச்சோம்னா கண்ணு மூடி பார்க்கும்போது ஒரு ஒளிவட்டம் வரும். 2 கண்களுக்கு அந்த கை மையத்தில் வரும். வெள்ளை கலரில் ஒரு சின்ன ஒளிவட்டம் வரும், சூரிய ஒளி மாதிரி வரும். அந்த ஒளிவட்டம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோ கலராக மாறி, ரோஸ் கலராக மாறி, ப்ளூ கலராக மாறி, கருப்பு கலராக மாறி அப்படியே மறைஞ்சிடும். இந்த ட்ராவல் வந்து 1 நிமிடம் நடக்கும். அந்த 1 நிமிடம் முடிஞ்ச பிறகு மெதுவாக கண்ணில் கை எடுத்துட்டு அப்படியே கண்ணு திறக்கலாம். இதுதான் சூரிய கிரியை. அது 10 நாட்கள் ரம்மியமாக இருக்கும். அந்த ஒளிவட்டம் பார்க்கும்போது இன்னொரு நாள் எப்படா சூரியன் வரும்போது நம்ம அதை செய்ய போகிறோம் அந்த பயிற்சின்னு நமக்கு ஆசையாக இருக்கும். ஏன் நம்ம உடம்புக்காக தானே செய்ய போகிறோம், கண்களுக்காக தான் செய்ய போகிறோம். கண்கள் மட்டும் கிடையாதுங்க, இது உடல் உஷ்ணத்தை அனைத்தையும் சீராக்கும். உடல் கழிவுகள் சீராக வெளியேறும், தூக்கம் நல்லா வரும். இதுக்கு மட்டும் கிடையாது அந்த சூரிய குளியல், நிறைய விஷயங்கள் இருக்குது. சூரிய குளியல் நிறைய நன்மைகள் இருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு அந்த கொத்தமல்லி சாறு எப்போல்லாம் நமக்கு கிடைக்குதோ எடுத்து கண்கள் லேசாக 2 இலை எடுத்து நசுக்கி கண்களுக்கு அது தடை விட்டுணும். உஷ்ணத்தை சீராக வச்சுக்கிது. கொத்தமல்லி இலை இருக்குல்ல, அதுதான் நல்ல ஒரு எப்போ கிடைக்குதோ ஒரு நாளைக்கு 2 முறை கூட செய்யலாம், 3 முறை கூட செய்யலாம். இன்னொரு பயிற்சி வாய்ப்பு இருந்தால் செய்யுங்க, வாய்ப்பு இல்லைன்னா அவசியம் இல்லை. இதெல்லாம் செஞ்சால் ரொம்ப நல்லது. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு கண்கள் சீராகும். இந்த நந்தியாவட்டை பூ கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பூ ஒரு 2 கை நிறைய எடுத்துக்கணும். ரோட்டு ஓரமாக இருக்கும், நிறையா இருக்கும் நந்தியாவட்டை செடி. நம்ம வீட்டில் இப்போ எல்லாருமே வளர்த்துட்ருக்காங்க. சரி, அந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து நல்லா அழைச்சிட்டு 2 கை நிறைய எடுத்து ஒரு அகலம் பாத்திரம், என்ன பாத்திரம், மண்பாண்டம், ஒரு அகலமான மண்பாண்டம் ரோட்டில் விற்றுட்டுருக்காங்க, வாங்கிடுவோம். நமக்காக தான் வாங்க போகிறோம், ஒரு 100 ரூபா கொடுத்தா தரப்போகிறாங்க. அந்த பாத்திரத்தில் நல்லா ஃபுல்லாக, அதாவது முழுதும் தண்ணி நிரப்பி, ஈவினிங் மாலையில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பி அதில் இந்த பூக்களை அதில் போட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். மாலையில் இரவு முழுவதும் 2 பேரும் ஒன்றா இணைஞ்சு வினை புரிவாங்க. பூக்களுடைய தன்மை வந்து தண்ணியில் இறங்கும். காலையில் எந்திரிச்சு அந்த தட்டு எடுத்து அந்த பூக்கெல்லாம் எடுத்து அந்த தட்டில் வச்சுட்டு, வெறும் தண்ணி மட்டும்தானே இருக்கும் அந்த மண்பாண்டத்தில்,
கண்கள் வந்து அந்த தண்ணியில் முக்கணும். முக்கிட்டு ப்ளஸ்ஸு, மைனஸு, பெருக்கல், வட்டம் அப்படின்னு கண்ணு மட்டும் தான் திருப்பி திருப்பி விடணும். தலை ஆட்டக்கூடாது. ஒரு 3 முறை விட்டு விட்டு செய்யலாம் அந்த பயிற்சி. முடிஞ்ச 4 முறை செய்யலாம். இது ஒரு 3 நாட்கள் செய்யணும். 3 நாட்கள்னா, ஒரு நாள் செஞ்சுட்டு ஒரு நாள் விட்டுடணும். மறுநாள் செஞ்சுட்டு மறுநாள் விடணும். மறுநாள் செஞ்சுட்டு மறுநாள் விடணும். அதாவது ஆல்டர்னேட் டேட்டில் 3 முறை செய்யணும். 3 நாட்கள். நல்லது தானே? இதெல்லாம் செஞ்சு பாருங்களேன். கண்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ 10 நாள் கழிச்சு பாருங்க, குறைய ஆரம்பிச்சிடும். கண் பார்வை சீராகும். கண்கள் வலி சீராகும். கண்கள் நீர்வடிதல் சீராகும். கண்களோட புரை வந்து கரைய ஆரம்பிச்சிடும். சிவந்து போதல் சீராகும். கண்களை பாதுகாப்போம். உடல்நலம் காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.